வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVJ தமிழ் ஆடியோ புக். இந்த முறை நம்ம கேட்க போறது நில் கவனி கொள். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மும்பை வீட்டு ஸ்டேஷனுடைய முகப்புல இருந்த எலக்ட்ரானிக் கடிகாரத்துல ரத்த சிவப்புல நேரம் காலை 6:40, 6:41, 6:42 நேரத்தை விழுங்கிட்டு இருக்க அதே நேரத்துல ஸ்டேஷனோட வாசல்ல ஒரு டாக்ஸில வந்து ஒரு பூ மாதிரி உதிர்ந்து நின்னா நிவேதனா. அவளுடைய வயசு டீனேஜோடைய கடைசி படி. மஞ்சள் சாமந்திப்பூ நிறத்துல ஒரு ஷிப்பான் சேலை, அதே நிறத்துல ஒரு பிளவுஸ். முகம் உண்மையிலேயே பாக்குறதுக்கு நிலாவோட முகம் மாதிரி தான் இருந்துச்சு. விழிகள் கோக் நிறத்திலையும், மூக்கு ரோஜா மூட்டு மாதிரி இருந்துச்சு. கிளிசரின் தடவன மாதிரி, லிப்ஸ்டிக் பூசாத மாதிரியான இளஞ்சிவ புதர்கள், அவரத்தோல் காதுகள்ல மெலிசா ஆடக்கூடிய பொன் வளையங்கள், கூர்மையான மோவாய், வெண்ணையா வழிகிட்டு போகக்கூடிய கழுத்து. இப்படி நிவேதனாவை பத்தி வரிசையா வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். வலது கையில சின்னதா ஒரு சூட்கேஸோடவும், இடது கையில ஒரு வளைக்கூடையோடையும் ஸ்டேஷனோட படி ஏற ஆரம்பிச்ச நிவேதனா. கல்யாண ஸ்டேஷன்ல இருந்து வந்த ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஜனங்களை பிளாட்பாரத்துல குப்பையா கூட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பலவிதமான யோசனைகள். ஒட்டுமொத்த கூட்டமும் நிவேதனா நோக்கி திரளா வர ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு ஒதுங்கி நின்று வழி விட்டுட்டு கூட்டம் வடிஞ்சதும் உள்ள போக ஆரம்பிச்சா நிவேதனா. ஸ்டேஷனுக்குள்ள ஒரு விதமான இறுக்கம் தெரிஞ்சது. மக்கள் சுவாசிச்சுட்டு வெளியிட்ட கார்பன் டை ஆக்சைடு காற்று மண்டலத்துல ஜீரணமாகாம நிவேதனாக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமமா தான் இருந்துச்சு. போர்ட், அம்பர்நாத், குர்லா, கல்யாண், தாதர் இந்த ஸ்டேஷன்லாம் போறதுக்காக மக்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலை வேளையிலையும் மும்பை வாசிகள் எல்லா ரயில்களையும் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. ஆண்களை இடிச்சுக்கிட்டு பெண்களும், பெண்களை இடிச்சுக்கிட்டு ஆண்களும் கதமமா தெரிஞ்சாங்க. லோக்கல் ட்ரெயின் பிளாட்பாரத்தை கடந்து வெளியூர் போகக்கூடிய ட்ரெயின் பிளாட்பாரத்துக்குள்ள நுழைஞ்ச நிவேதனா. அந்த பிளாட்பாரத்தை நுழைஞ்சதுமே அவ கண்களுக்கு ஒரு டிஜிட்டல் போர்டு தெரிஞ்சது. 13 ஜனதா எக்ஸ்பிரஸ் டிபார்ச்சர் டைம் 7:55. நிவேதனா தான் மணிக்கட்டுல இருந்த வாட்ச பார்த்தா மணி இப்போ 6:50. இன்னும் முழுசா 1 மணி நேரம் இருக்கு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது டிஃபன் சாப்பிடலாம். ரிசர்வேஷன் சார்ட்ல பேர் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். டி கம்பார்ட்மெண்ட்டை தேடி பிடிக்கணும். ரயில பயணிக்கும் போது படிக்கிறதுக்கு சேசையோ இல்ல இர்வின் வேலஸையோ வாங்கணும். ₹1 நாணயத்தை போட்டு வேயிங் மிஷின்ல எடையையும் அதிர்ஷ்டத்தையும் பாத்துறணும். யோசிச்சபடி நடந்துகிட்டு இருந்தா நிவேதனா. அவ யோசிச்சபடியே ஒவ்வொன்னா செய்யவும் ஆரம்பிச்சா. ரயில்வே கேஃபடேரியால உளுந்து மாவு கலக்காத இட்லியே சாம்பார நினைச்சு விழுங்கினா. ரிசர்வேஷன் சார்ட்ல முத்தாளோட பெயர் டைப் பண்ணப்பட்டிருந்ததையும் பார்த்தா. டி கம்பார்ட்மெண்ட் இன்ஜின்ல இருந்து 4வது போகியா சேர்க்கப்பட்டிருந்தது. ஹிக்கின் பாதாம்ஸ்ல சூடா இர்வின் வேலன்ஸும் கிடைச்சாரு. வேயிங் மிஷின்ல 52 கிலோவோட ஒரு அதிர்ஷ்ட குறிப்பு வந்துச்சு. பீவேர் ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னு இருந்தது. அதை படிச்சதுமே எரிச்சலோட அந்த அட்டையை கசைக்கு தூரம் எரிஞ்சா. அந்த அட்டையை தூரம் எரிஞ்சிட்டு திரும்பவும் எவனோ ஒருத்தன் அவருடைய தோல் பட்டையில பலமா இடிச்சவனை நின்று முறைச்சு பார்த்தா நிவேதனா. அந்த நபர் சிகரெட் புகை வழியும் வாயோட இழிச்சுட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிட்டான். ஓடி போய் அவன் சட்ட கலரை பிடிச்சு முகத்தை திருப்பி பலார்னு அற விடலாமான்னு தோணுச்சு. அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் ஜனக்கூட்டத்துக்குள்ள கரைஞ்சே போயிட்டான். நிவேதனா கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி மெல்ல நடப்போட்டா. பிளாட்பாரம் முழுசும் கதம்ப ஒளியா இந்தி மொழிகள், தமிழ் தான் அதிகமா கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் சென்னை போகக்கூடிய ஜனதா எக்ஸ்பிரஸ். வாட்டர் ஜெட்ல தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன், பூனா வரைக்கும் தாங்குன்னு நினைக்கிறேன். பூனா போனதும் வாட்டர் கூலர்ல தண்ணி பிடிச்சுக்கு ஜானு. மடிசார் புடவையோடு இருந்த மாமி ஒருத்தி தன் மகளுக்கோ இல்ல மருமகளுக்கோ இதை சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்டர்வியூ நல்லா பண்ணு, மிச்சத்தை நம்ம எம்எல்ஏ பாத்துக்குவாரு. சோலாப்பூருக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்கு போவோம்? சாயந்தரம் 6 மணிக்கா? காட்டுல வந்த பேச்சொலிகள் நிவேதாவோட காதமலர்கள கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. நீல நிற டீசல் இன்ஜின்ல 6, 5, 9, 8 என்ற எண்ணோட பேப்பர்ல அச்சடிக்கப்பட்டு டி எழுத்தோட 4வதா அந்த முதல் வகுப்பு கம்பார்ட்மெண்ட் தெரிஞ்சது. டிடிஇ கையில ஒரு சார்ட்டோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர நின்றுட்டு இருந்தாரு. நிவேதனா கையில வச்சிருந்த வழக்கூடிய கீழே வச்சுட்டு டம் பேக்கை திறந்து உள்ள இருந்து ஒரு பிரிண்டட் டிக்கெட் எடுத்து அவர்கிட்ட நீட்டினா. அதை வாங்கிக்கிட்டே நேம் அப்படின்னு கேட்டாரு டிடிஇ. நிவேதனா அப்படின்னு சொன்னா. கையில இருந்த பால் பாயிண்ட் பேனாவில இருந்து ஒவ்வொரு பேரை நகர்த்திக்கிட்டே வந்து நிவேதனாவோட பேருக்கு நேரா ஒரு டிக்கையும் அடிச்சாரு. டிடிஇ தன்னோட பேரை தேடிட்டு இருக்கும் போது நிவேதனா ஏக்கி அந்த சார்ட்டை பார்த்தா. அவ பேருக்கு மேல மிஸ்ஸஸ் ஜெயம்மா அப்படின்ற ஒரு பெயர் தெரிஞ்சது. யுவர் நம்பர் இஸ் 34 அப்படின்னு சொல்லி டிக்கெட்லயும் ஒரு டிக் அடிச்சுட்டு டிக்கெட்டை நிவேதனாவோட கையிலேயே கொடுத்தாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்ன நிவேதனா தன்னுடைய கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா. வழக்கூடையோடையும் சுட்கேஸோடையும் மெல்லமா நகர்ந்து ஒவ்வொரு சீட்டா என்ன தொடங்கினா. 30, 31, 32, 33, 34 உள்ள நுழைஞ்சா. உள்ள போனதும் ஒரு அம்மா ஜன்னல் ஓரமா உட்காந்து இருந்ததை பார்த்தா. ஓ, இவதான் ஜெயமாவா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய சூட்கேஸையும் வளைக்கூடையையும் கீழே வச்சுட்டு ஜன்னல் ஓரமா சீட்ல உட்கார்ந்தா. வெளியில பிளாட்பார்ம் ஒளிபெருக்கியில கொச்சையான ஆங்கில உச்சரிப்போட நம்பர் 13 சென்னை ஜனதா எக்ஸ்பிரஸ் பவுண்ட் ஃபார் சென்னை வயா பூனா, சோலாப்பூர், கடப்பா, லீவ் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 ஷார்ட்லி அப்படின்னு கரகரப்பா கேட்டுட்டு இருந்துச்சு. தன்னுடைய தோல்ல தூங்கிட்டு இருந்த டம் பேக்கை தற்காலிகமா கழட்டி மடியில வச்சுக்கிட்டு நிவேதனா அந்த அம்மாவை ஏறிட்டு பார்த்தா. 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு வயது. 70% தலைமுடி நரைச்சு போயிருந்தது. இருந்த சொற்ப குந்தலையும் எண்ணெய் வச்சு சிரத்தையா சீவி மினுமினுப்போட கொண்டையும் போட்டிருந்தா. எலுமிச்சை நிறம். காதுல சிவப்பு கற்களோட கம்மல்கள், மூக்குல மூக்குத்தி, தங்க ஃப்ரேம் போட்ட மூக்கு கண்ணாடி, நெத்தியில ரொம்ப
ரொம்ப லேசா தெரிஞ்ச விபூதி தீற்றல், மாம்பழ நிறத்துல பட்டு புடவை, வெள்ளை நிறத்துல பிளவுஸ், வலது கையில வாட்ச், இடது கையில சொப்பமா தங்க வளையல்கள், டாக்டரோட கிட்ட மாதிரி ஒரு தோல் பைய மடியில வச்சிருந்தா. சீட்டுக்கு கீழே ஒரு சூட் கேஸும் தெரிஞ்சது. அவளுடைய ஒவ்வொரு அசைவிலையும் அவ பணக்காரின்றது தெளிவா தெரிஞ்சது. வண்டி புறப்பட 1 மணி அடிச்சாங்க. கோட்டும் டைமா இருந்த ஒரு நடுத்தர வயதுக்காரர் கூபையில ஏறி வந்து அந்த அம்மா முன்னாடி பவ்யமா நின்னாரு. பூனா 12:35 போகும், லஞ்ச் பூகிக்க வந்து சேர்ந்துரும் மேடம். அந்த அம்மா மெதுவான குரலை கேட்டா, லஞ்சுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? சுட்ட சப்பாத்தியும் தயிரும் சொல்லிருக்கேன். உப்பு கலக்காத தயிர் தானே? ஆமா மேடம். சரி நீங்க போங்க, நான் எஸ்டேட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வாரம் தாதர் எக்ஸ்பிரஸ் திரும்பி வந்துருவேன். டெலிகிராம்ல வர டேட்டை கன்ஃபார்ம் பண்றேன். ஸ்டேஷனுக்கு கார்டு வந்து சேர்ந்துருங்க. அந்த அம்மா உதடுகளை சிக்கனமா அசைச்சு இந்த வார்த்தையில அந்த நபர்கிட்ட உதிர்க்கவும் அவர் பவ்யமா அங்கிருந்து சரி மேடம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஜனதா எக்ஸ்பிரஸ் ஒரு குழுக்களோட புறப்பட்டுச்சு. பிளாட்பார சுவர்கள்ல ஒட்டப்பட்டிருந்த அமிதாப் பச்சனுடைய படங்கள் பின்னோக்கி ஓடவும் ஜனதா வேகம் பிடிக்க ஆரம்பிச்சது. நிவேதனா ஜன்னலுக்கு வெளியே பார்வை வீசிக்கிட்டு இருந்தா. ட்ரெயின் புறப்பட்டதுல இருந்து அவருடைய மனசுக்குள்ள பாலகிருஷ்ணன் வந்து ஒட்டிக்கிட்டான். பாலகிருஷ்ணன் நிவேதனாவுடைய காதலன், ரொம்ப சின்சியரான ஒரு காதலன். கோயம்புத்தூர்ல சிட்கோ தொழிற்பேட்டையில ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில ஃபர்ஸ்ட் கிரேட் சூப்பர்வைசரா இருக்கான். போன வாரம் அவன் எழுதியிருந்த லெட்டர்ல இருந்த வார்த்தைகள் அவன் மனசுக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சது. உடனே தன்னோட டம்பேக்ல வச்சிருந்த அந்த இன்லாண்ட் லெட்டரை எடுத்து படிக்கவும் ஆரம்பிச்சா. கிட்டத்தட்ட அந்த லெட்டரை அவ 17வது முறையா படிச்சுக்கிட்டு இருக்கா. அன்புக்குரிய நிவேதனா, நான் உன்னுடைய பாலகிருஷ்ணன். நீ எழுதின லெட்டர் எனக்கு நேத்து தான் கிடைச்சது. நீ வேலை செய்யும் பத்திரிகை ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் உங்கள்கிட்ட நல்ல விதமா பழகுறாங்கன்னு எழுதியிருந்த. ரொம்ப சந்தோஷம். உனக்கு அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் வேலை பிடிக்காத பட்சத்துல நீ நம்முடைய ஊருக்கு எந்த நிமிஷமும் வந்து சேர்ந்துடலாம். இங்க வேற ஒரு வேலையை நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் இங்க எனக்காக பெண் தேடக்கூடிய படலம் ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. நேத்து ராத்திரி தான் என்னோட அம்மா கிட்ட நம்முடைய காதலை பத்தி சொன்னேன். அம்மா முதல்ல அதிர்ந்து போனாலும் அப்புறம் ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டா. உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா பொண்ணு வீட்டுல இருந்து குறைஞ்சது 50 பொண்ணாகையாவது கொண்டு வரணும். அவ்வளவு வசதி நீ காதலிக்க பொண்ணுக்கு இருக்கா அப்படின்னு அம்மா என்கிட்ட கேட்டா. நான் இல்லன்னு சொன்னேன். அதுக்காக உன்னோட காதல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டா. நிவேதனா, நான் என்னுடைய அம்மா சொன்னதை பத்தி கவலைப்படல. நீ அடுத்த வாரத்துல ஒரு 4 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு கோவைக்கு வந்துரு. நானும் நீயும் உன் அண்ணன் கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம். நாட்களை கடத்திக்கிட்டே போனா நம்முடைய காதலும் தள்ளி போயிடும்ன்ற பயம் எனக்குள்ள இருக்கு. அதனால அடுத்த வாரம் இங்க வரவும். அன்புடன் பாலகிருஷ்ணன். லெட்டரை படிச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட்டபடியே நிவேதனா அந்த லெட்டரை மறுபடியும் மடிச்சு டம்பேக்குள்ள வச்சுக்கிட்டா. ஜனதா எக்ஸ்பிரஸ் தாதர் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்திருந்தது. ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட ஜனக்கூட்டம். ஜனதா எக்ஸ்பிரஸ் உடைய பக்க தண்டவாளங்கள்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்கள் மிதமான வேகத்துல கடந்து போய்கிட்டு இருந்தது. இதுல உட்காந்துட்டு இருந்த அந்த அம்மா கால் மாத்தி உட்கார முயற்சி பண்ணவும் அந்த அம்மாவோட பெருவிரல் நிவேதனாவோட சேலையில பட்டுடுச்சு. அந்த அம்மா கொஞ்சம் தவிப்போட சாரி அப்படின்னு சொன்னா. பரவாயில்ல அப்படின்னு பதில் சொன்னா நிவேதனா. ஓ, நீ தமிழ் தானா? நான் நினைக்கவே இல்லை. எங்க சென்னையா? அந்த அம்மா ரொம்ப சந்தோஷத்தோட கேட்க ஆரம்பிச்சா. ஆமா. சொந்த ஊர் சென்னை தானா? இல்ல சொந்த ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் போறதா இருந்தா மதியமே ஜெயந்தி இருக்கே, அதுல போயிருக்கலாமே. அந்த அம்மா தன்னுடைய மூக்கு கண்ணாடியை காட்டி சேலை தலைப்புல தொடச்சுக்கிட்டே கேட்டா. சென்னையில கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்ட பார்த்து இன்டர்வியூ பண்ணணும். அந்த இன்டர்வியூ முடிச்சிட்டு சாயந்தரம் கோயம்புத்தூருக்கு புறப்படுறேன். மும்பைல என்ன வேலை? ஒரு பத்திரிகையில பிரஸ் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றேன். என்ன பத்திரிக்கை? நியூஸ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகையா? நான் இது வரைக்கும் அந்த பத்திரிகையை பார்த்ததே இல்லையே. இது ஒரு புது பத்திரிகை, 1 மாசமா தான் வருது. பை த பை, உங்க பேர் தான் ஜெயம்மாவா? நிவேதனா காட்டுல படப்படுத்த கூந்தல கத்தையா ஒதுக்கிக்கிட்டே கேட்டா. ஆமா அப்படின்னு தலையாட்டினா ஜெயம்மா. சாட்ட பாத்தியா அப்படின்னு கேட்டா. ஆமா. நீங்களும் சென்னையா? சென்னை தான், ஆனா வருஷத்துல 10 நாள் மும்பைல தான் இருப்பேன். ஜெயம் ஜெம்ஸ், ஜெயம் இண்டஸ்ட்ரீஸ், ஜெல்கோ காஸ்மெட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? மும்பைல இருக்க அந்த 3 கன்சர்னும் என்னோட தான். இதை தவிர சென்னையில அதோட பிரான்ச்சஸும் இருக்கு. ஜெயம்மா சொன்னது நிவேதனா ரொம்ப பிரமிப்பா கேட்டுக்கிட்டு இருந்தா. எதிர உட்கார்ந்துக்கூடிய ஜெயம்மா ஒரு சாதாரண மனுஷன் கண்ணுக்கு படவே இல்ல. பணத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு எந்திரம். பட்டுப்புடவை போத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது மாதிரியான பிரம்ம அவளை சூழ்ந்திருந்தது. ஆமா, உன் பேர் என்ன? நிவேதனா. ஜெயம்மா புன்னகைச்சா. உன்னோட அப்பா அம்மா நல்ல பேரா வச்சிருக்காங்க நிவேதனா. உச்சரிக்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயம்மா என்னதான் சரளமா பேசிட்டு இருந்தாலும் அவளுடைய கைகள் மடிமையில இருந்த ஒரு தோல் பைய அழுத்தமா பிடிச்சிட்டு இருந்தது. பார்வை அடிக்கடி அதன் மேல பாஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நிவேதனா பக்கம் திரும்பிச்சு. மூடி இருந்த ஜிப்ப விரல்கள் தடவிக்கிட்டே இருந்துச்சு. சயான் கோர்லா, வித்யா விஹார், தானா ஸ்டேஷன்ல கடந்து ஜனதா 2 நிமிஷம் ஓய்வுக்காக கல்யாணம் நிற்கும் போது ஜெயம்மா எழுந்தா. 1 நிமிஷம் நிவேதனா, லாவட்ரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவ தோல் பையோட லாவட்ரி நோக்கி நடந்தா. நிவேதனாவோட மூளையில முதலா ஒரு சின்ன சந்தேக வித பச்சை பசேல்னு முளைவிட ஆரம்பிச்சது. உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு மாதிரி முக்கியத்துவம் தந்து அந்த தோல் பையை அப்படி பத்திரமா காக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஜெயம்மா கிட்ட என்னமோ இருக்குது, என்னன்னு கேட்டுலாமா? கேட்க கூடாது. அவ எப்படியும் நீங்க நைட்டு தூங்குதான் போறா. தூங்கும் போது அந்த பையை திறந்து பார்த்துடலாமே. நிவேதனா முடிவுக்கு வந்த அதே நேரத்துல லாவட்ரி போயிருந்த ஜெயம்மாவும் திரும்பி வந்தா. அவருடைய கைகள் தோல் பையை இறுக பற்றி தான் இருந்துச்சு. வாடி ஸ்டேஷன்ல 2 ஸ்லைஸ் பிரெட்டும் ஒரு வாழைப்பழமும் சாப்பிட்டு ஒரு பால் டம்ளரை குடிச்சிட்டு பத்துல படுக்க ஆயத்தமான ஜெயம்மா மீல்ஸ் பிளேட்டை காலி பண்ணிட்டு வாஷ் பேசனுக்கு போய் கைகளை கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்தா நிவேதனா. தன்னோட கைகள்ல வாட்ச பார்த்தா. மணி 9:05. என்ன படுக்க போறீங்களா? நிவேதனா கேட்டா. ஆமா, எனக்கு 9 மணிக்கெல்லாம் தூங்கி பழக்கம்.
எனக்கு தூக்கம் கெட்டு போச்சுன்னா பிபி அதிகமாயிடும். 50 வயசுக்கு மேல போனாலே உடம்ப ஒரு கை குழந்தை மாதிரி பாத்துக்கணுமே. தோல் பைய கக்கத்துல அணைச்சபடியே மல்லாந்து படுத்தா ஜெயம்மா. லைட் அணைக்கட்டுமா? லைட்டை எனக்காக அணைக்க வேண்டாம், வேணும்னா ஏதாவது படி. சாயந்தரம் கூட ஏதோ புக்க படிச்சுட்டு இருந்தையே. இல்ல எனக்கும் தூக்கம் வருது, நானும் படுக்க போறேன், லைட் அணைச்சுறேனே. நிவேதனா சொல்லிக்கிட்டே எழுந்து போய் லைட் அணைச்சிட்டு வந்தா. கம்பார்ட்மெண்ட்குள்ள லேசா நீல நிற வெளிச்சம் வார்டு ஸ்டேஷனை விட்டு ஜனதா நகர ஆரம்பிச்சு ரைச்சூரை நோக்கி போக ஆரம்பிச்சது. சரியா 19 ரைச்சூர் போய் நிக்கணும் என்ற கவலையோட தண்டவாளங்களை தேய்க்க ஆரம்பிச்சது ஜனதா எக்ஸ்பிரஸ். நிவேதனா தன்னுடைய பர்த்ல படுத்திருந்தா. இருந்தாலும் அவருடைய பார்வை ஜெயாமா மேலே தான் இருந்துச்சு. ஜெயாமாவோட வலது கை அந்த தோல் பைய ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருந்தது. அப்படி அந்த பைக்குள்ள என்னதான் இருக்கு? நிவேதனா தனக்குள்ள அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டா. ஜெயாமா தூங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. வினாடிகளை கடந்து சில நிமிஷங்கள் பறந்து போயிருந்தது. வெளியில பலமான இருட்டு. உச்ச வேகத்துல ரயில் வேகம் எடுத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நிவேதனா மறுபடியும் வாட்ச பார்த்தா. ஜெயம்மா தூங்கிட்டாளா? அவ தூங்கிட்டாலாம் பாக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு மெல்ல எழுந்து உட்கார்ந்தா. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரிதானா அப்படின்ற கேள்வி அவ மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த பைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குற ஆவல் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. நிவேதனாவோட இதய துடிப்பு அவ காதுகள்ல தெளிவா கேட்க ஆரம்பிச்சது. ஜெயம்மா நல்ல கால்களை நீட்டி படுத்திருந்தா. கண்களை மூடி இருந்தா. அந்த மெல்லிய இருட்டுலயும் ஜெயம்மாவோட நெஞ்சு பகுதி ஏறி இறங்குறது தெளிவா தெரிஞ்சது. ஜெயம்மா தூங்கிட்டா அப்படின்னு உறுதிப்படுத்தினவ மெதுவா எழுந்து நின்னா. அடுத்த நொடி, என்ன நிவேதனா தூக்கம் வரலையா கேட்டது ஜெயம்மா தான். அதிர்ந்தே போனா நிவேதனா. ஆமா தூக்கம் வரல, புழுக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஃபேனை போட்டுக்கிட்டோமா? ஓ போட்டுக்கோ. ஏன்? நிவேதனா ஃபேனோட சுவிட்சை தட்டி விடவும் அது விஷன்னு சத்தம் எடுத்து ஓட ஆரம்பிச்சது. மறுபடியும் நிவேதனா வந்து படுத்தா. இந்த ஜெயம்மா அவ்வளவு சுலபத்தை தூங்குறவளா தெரியலையே, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஜெயம்மாவோட உடல் பருமனுக்கு நிச்சயம் தூங்கும் போது லேசா கோட்டை சத்தம் வரும், அந்த சத்தம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, முதல்ல நீ தூங்கிட்ட மாதிரி பாவனை காட்டு அப்படின்னு நிவேதனாவுடைய மனசு அவளுக்கு கட்டளைகளை போட்டுட்டு இருந்துச்சு. நிவேதனா ஒரு கிளர்ச்சி படுத்து கண்களை மூடினா. வெளியே ரயிலுடைய இறைச்சல் சத்தம், உள்ள ஃபேனுடைய ஓலம். ஜெயாமா புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தா. நிவேதனா அரை பார்வையில அவளையே தான் பாத்துக்கிட்டு இருந்தா. எவ்வளவு நிமிஷம் தெரியல. திடீர்னு ஜெயாமா கத்தி குத்து பட்டது மாதிரி விழுக்குன்னு எழுந்து உட்கார்ந்தா. நிவேதனா அப்படின்னு ஏறக்குறைய அலறினா. சட்டன்னு நிவேதனாவும் எழுந்து உட்கார்ந்தா. என்னம்மா அந்த லைட்டை போடு. லைட்டை போட்டா நிவேதனா. ஜெயாமாவுடைய முகம் வேர்வையில நனைஞ்சு போயிருந்தது. மார்பை 2 கைகளாலும் இருக்க பிடிச்சுக்கிட்டு உதடுகளை முன்வரிசை பொருட்களால் கடிச்சுக்கிட்டு வலிய மென்னு முழுங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா. உடம்பு வலியால துடிச்சிட்டு இருந்தது. இதை பார்த்ததுமே நிவேதனாவுக்கு புரிஞ்சு போச்சு, இது ஹார்ட் அட்டாக். நிவேதனா அந்த சுட்கேஸ்ல ஒரு மாத்திரை இருக்கு அப்படின்னு ரொம்ப தட்டு தடுமாறி பேச ஆரம்பிச்சா. சாவி அப்படின்னு பதட்டமா கேட்டா நிவேதனா. இதோ இங்க இருக்கு அப்படின்னு ஏர்பில்லோக்கு கீழே இருந்து சாவியை எடுத்து நீட்டினா ஜெயாமா. இடது கை மட்டும் அந்த தோல் பையை இன்னும் அழுத்தமா பிடிச்சிட்டு இருந்துச்சு. நிவேதனா வேக வேகமா சூட்கேஸ் நெருங்கி அந்த சூட்கேஸை திறந்தா. உள்ள பரவி இருந்த துணிகளை விளக்கிட்டு மாத்திரை இருந்த அந்த நீலக்கலர் டப்பாவை எடுத்துட்டு ஜெயாமா பக்கம் திரும்பினா. ஆனா ஜெயாமா ஏற்கனவே பிணமாகி இருந்தா. நிலைத்த பார்வை, தோய்ந்த கரங்கள், பிளந்த வாயின்னு மூச்சை நிறுத்தி இருந்தா ஜெயாமா. இத பார்த்ததும் நிவேதனா அதிர்ந்தே போயிட்டா. ரத்தம் நின்னு பாஞ்ச மாதிரியான உணர்வு. ஜெயாமா அப்படின்னு கத்திக்கிட்டே அவளை அசைச்சு பார்த்தா. அவகிட்ட இருந்து எந்த சலனமும் இல்ல. பெர்த்ல அப்படியே சரிஞ்சு போயிருந்தா. நிவேதனாவுக்கு திகில் தீயா பத்தி கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. கூபை விட்டு வெளியே வந்தா. யாரையாவது கூப்பிடலாமா? ஒரு வினாடிதான் அந்த எண்ணம். மறு வினாடியே அந்த தோல் பையோட ஞாபகம் வரவும் அந்த தோல் பையில அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துரலாம், அதுக்கப்புறம் யாரையாவது கூப்பிடலான்னு முடிவு பண்ணா. மறுபடியும் கூபைக்குள்ள போனா. இன்னமும் ஜெயம்மாவோட கை அந்த தோல் பையை இருகதான் பிடிச்சிருந்தது. நிவேதனாவோட இதயம் பயத்துல தாளம் போட ஆரம்பிச்சிருந்தது. ஆபத்து இங்கதான் ஆரம்பமாகுது, இனிமேதான் விபரீதங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாம ஜெயம்மாவை நோக்கி நெருங்கிட்டு இருந்தா நிவேதனா. நிலைத்த விழியோட சறந்து கிடந்த ஜெயம்மாவோட பிணத்தை நெருங்கி அவளோட கை அணைப்புல இருந்த அந்த தோல் பையை மெல்ல உருவினா நிவேதனா. சுலபத்துல வர மறுத்துச்சு. ஜெயம்மாவோட கைய விலக்கி தோல் பைய கையில எடுத்தா. அந்த ஜனதா எக்ஸ்பிரஸ் இறைச்சலை கலப்பிக்கிட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. கூபையில இருந்த ஃபேன் சூறாவிலே சுழண்டுட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நிவேதனா வியர்வையில நனைஞ்சு போயிருந்தா. தோல் பை கல் மாதிரி இருந்துச்சு. அந்த பைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? நிவேதனா அந்த தோல் பையோட தன்னுடைய பர்த்ல போய் உட்காந்து அவனோட ஜிப்பை சருன்னு இழுத்தா. வாய் கிழிக்கப்பட்ட அந்த பைக்குள்ள சின்ன சின்னதா பிளாஸ்டிக் பேப்பர்ல சுற்றப்பட்ட முடிச்சுகள் இருந்துச்சு. ஒரு முடிச்ச பரபரன்னு அவிழ்த்து பார்த்தா. அடுத்த வினாடி அதிர்ந்து போனா. ஆச்சரியப்பட்டா. உள்ள வைர முக்குத்திகள், வைர கம்மல்கள் இருந்துச்சு. இன்னொரு பிளாஸ்டிக் பொட்டலத்தையும் முடிச்சு அவிழ்த்து பார்த்தா. தங்க நகைகள் இருந்தது, வளையல்கள், செயின்கள் அப்படின்னு தங்க நகைகள் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே நிவேதனா உடம்புல ரத்தம் காட்டாட்டு வெள்ளமா ஓட ஆரம்பிச்சது. எல்லா பிளாஸ்டிக் பொட்டலங்கள்லயும் தங்க நகையும் வைர நகையுமா தான் இருந்துச்சு. நிவேதனா முகத்துல நிற்காம வழிஞ்சிட்டு இருந்த வேர்வைய தொடக்க கூட தோணாம சில வினாடிகள் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துட்டா. ட்ரெயின் எது ஒரு ஸ்டேஷன் நெருங்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சதும் சட்டுன்னு எழுந்து செயல்பட ஆரம்பிச்சா. தான் கொண்டு வந்திருந்த வழக்கூடைய எடுத்து கூடையில இருந்த எல்லா ஆப்பிள் பழங்களையும் எடுத்து கீழே பரப்பிட்டு நகை இருந்த பிளாஸ்டிக் பொட்டலங்களை வழக்கூடையில திணிச்சா. அதுக்கு மேல மறுபடியும் பழங்களை பரப்பி அந்த பொட்டலங்களை வழக்கூடை
கூடக்குள்ள மறைச்சு வச்சுட்டா. இந்த காலியான தோல் பைய என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சவ ஜன்னல் கதவை மேலெத்தி விட்டுட்டு வெளியே பரவி இருந்த இருட்ட பார்த்தா. ஜனதா எக்ஸ்பிரஸ் ஒரு சின்ன ஸ்டேஷன் அலட்சியமா கடந்துட்டு மறுபடியும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தது. நிவேதனா அந்த தோல் பைய கையில் எடுத்தா. ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே அதை மெதுவா நுழைச்சு வெளியே வீசி எறிஞ்சா. அந்த பை அந்த இருட்டுல கரைஞ்சி காணாம போயிருந்தது. ஜன்னல் கதவுகளை மூடினா நிவேதனா. ஜெயாமா இன்னும் நிலைச்ச விழிகளோட அப்படியே தெரிய கூபையை விட்டு வெளியே வந்தா. நிவேதனா மெல்ல நடந்தா. கம்பார்ட்மெண்டோட கூடியில ஒரு கூபையில மட்டும் வெளிச்சம் தெரிஞ்சது. அதை நோக்கி நடந்தவ அந்த கூபையை நெருங்கினா. உள்ள வயசான அந்த டிடிஇ தன்னுடைய கருப்பு கோட்டை காட்டிட்டு படுக்க ஆயத்தப்பட்டு இருந்தாரு. சார் அப்படின்னு பதட்டமா நிவேதனா கூப்பிட்டா. தமிழ் தெரிஞ்ச அந்த டிடிஇ தூக்க கழகத்தோட தலையை நிமிர்த்தி என்னமா அப்படின்னு கேட்டாரு. என் கூட ஜெயாமான்ற லேடி டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. தூங்கிட்டு இருந்த அந்த அம்மா திடீர்னு எழுந்திருச்சு உட்காந்து நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு மாத்திரை வேணும்னு கேட்டாங்க. நான் அவங்க சூட்கேஸை திறந்து மாத்திரை எடுத்து தரத்துக்குள்ள அவங்க அப்படியே சாஞ்சிட்டாங்க. கொஞ்சம் வந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்லவும் நிவேதனா சொன்னதை கேட்டதுமே டிடிஇ முகத்துல இருந்த தூக்க கலக்கம் காணாம போயிருந்தது. நிவேதனாட்ட இருந்த பதட்டத்தை கொஞ்சம் அவர் கடமும் வாங்கிட்டாரு. எந்த சீட் நம்பர்மா அப்படின்னு பதறிபடியே கேட்டாரு. 33 சார். டிடிஇ உடனே தன்னுடைய கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டாரு. நிவேதனாவோட சேர்ந்து வேகமா நடந்து கூபைக்குள்ள நுழைஞ்சாரு. கூபைக்குள்ள ஃபேன் இன்னும் சீறி பாஞ்சிட்டு இருந்துச்சு. அதுல வந்த பலமான காத்துல ஜெயாமாவோட பட்டு புடவை படபடத்துட்டு இருந்துச்சு. இளைச்ச விழிகளோட லேசா வாயை பிளந்தபடி ஜெயாமா சரிஞ்சு கிடந்தா. டிடிஇ உடனே ஜெயாமாவோட நாசி அருகே தன்னுடைய கையை வச்சு பார்த்தாரு. மௌனமா நிவேதனா பக்கம் திரும்பி இல்லம்மா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நிவேதனா கொஞ்சம் பதட்டமா சார் அப்படின்னு சொன்னா. இந்த அம்மா உனக்கு தெரிஞ்சவங்களாமா அப்படின்னு கேட்டாரு டிடிஇ. இல்ல சார், அந்த அம்மா என்னோட கோ பேசஞ்சர், அவ்வளவுதான். டிடிஇ ஓடிக்கிட்டு இருந்த ஃபேன் எடுத்துட்டு தன் கையில இருந்த வாட்சை பார்த்து நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ சரியா டைம் 10:20 ஆச்சு. இன்னும் 30 நிமிஷத்துல ரைச்சூர் வந்துரும். போனதும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தகவல் கொடுத்து டாக்டரையும் போலீஸையும் வரவழைக்கணும். டிடிஇ இந்த விஷயத்த ரொம்ப இயல்பான குரல்ல சொல்லவும் நிவேதனா ஒரு நிமிஷம் அதிர்ந்தே போயிட்டா. என்னது போலீஸா? ஆமாமா, போலீஸ கூப்பிட்டு தானே ஆகணும். இவங்களுடைய மரணம் இயற்கையானதா இல்லையான்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. டாக்டர் தர ரிப்போர்ட்டின் படி அவங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த அம்மாவை பார்த்தாலே தெரியுது, நிச்சயமா இது ஒரு ஹார்ட் அட்டாக் தான். நீ ஒன்னும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு டிடிஇ ஆறுதலும் சொன்னாரு. நிவேதனா எச்சில கூட்டி விழுங்கினா. போலீஸ் வந்து கேட்கிற கேள்விகளுக்கு மாத்திரம் தடுமாற்றமே எல்லாம் பதில் சொல்லிடுமா அப்படின்னு சொன்னாரு டிடிஇ. சரி சார் அப்படின்னு சொன்னா. உன் பேர் என்னமா சொன்ன அப்படின்னு கேட்க நிவேதனா சென்னை தானே? ஆமா சார். அட என்னமா இப்படி வேர்த்து வழிகிற, கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரு. ட்ரெயின் ஜேர்னில இப்படி எல்லாம் ஆகிறது ரொம்பவே சகஜமான விஷயம் தான். இதுக்கெல்லாம் நீ சங்கடப்பட தேவையில்லை அப்படின்னு மறுபடியும் ஆறுதல் சொன்னாரு டிடிஇ. நிவேதனா சகலமும் சரிஞ்சு போனவளா பர்த்தோட நுனியில ஒரு முன்மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி உணர ஆரம்பிச்சா. ஜனதா ரைச்சூரை தொட்ட போது நேரம் 10:58. அந்த ஸ்டேஷன்ல சொற்பமான டியூப்லைட் மட்டும் தான் வேண்டா வெறுப்ப வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. அழுக்கான கப்பன் சாசரை வச்சுக்கிட்டு இன்ஸ்டன்ட் டீயோட ஒருத்தன் சாய் சாய்னு பிளாட்பாரம் முழுசும் கத்திக்கிட்டு இருந்தான். ஸ்டேஷன்ல இருந்த சிமெண்ட் பெஞ்ச்ல பல பேர் ரொம்பவும் அசௌகரியமா படுத்துட்டு இருந்தாங்க. டிடிஇயும் நிவேதனாவும் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு பிளாட்பார்ட்ல இறங்கினாங்க. நீ இங்கே இருமா, நான் போய் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மெசேஜை கன்வே பண்ணிட்டு வரேன். ஸ்டேஷன் மாஸ்டரும் போலீஸ் வர வரைக்கும் நீ யார்கிட்டையும் இந்த விஷயம் சம்பந்தமா பேசாத. டிடிஇ சொன்னதை கேட்டுட்டு சரி சார் அப்படின்னு சொன்னா. டிடிஇ ஒரு அவசர நடையோட ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்கு போனாரு. நிவேதனா நெஞ்சு படபடக்க நின்றுட்டு இருந்தா. அடுத்த 5 நிமிஷம் ஸ்டேஷன் மாஸ்டரும் கார்டும் டிடிஇயும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு இன்ஸ்பெக்டரும் கூடவே 2 கான்ஸ்டபிளும் நிவேதனாவை நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சாங்க. நிவேதனா இயல்பாய் இருக்க ரொம்பவே சிரமப்பட்டா. அந்த கம்பார்ட்மெண்ட் தான் இன்ஸ்பெக்டர். டிடிஇ கையை காட்டவும் அந்த இளவயது இன்ஸ்பெக்டர் பிளாட்பார்ம் நின்றுட்டு இருந்த நிவேதனாவை பார்த்துக்கிட்டே கம்பார்ட்மெண்ட்குள்ள ஏறினாரு. அவரை தொடர்ந்து எல்லாரும் ஏறினாங்க. கூபைக்குள்ள நுழைஞ்சாங்க. ஜெயாமாவுடைய சலனமே இல்லாத முகத்துல ஒரு ஈ மோதி பறந்துட்டு இருந்துச்சு. சேல தலைப்பும் காற்ற லேசா படபடத்துட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் ஜெயாமாவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் டிடிஇ பக்கம் திரும்பினாரு. இறந்து போன இவங்க கூட யார் பயணம் செஞ்சு சொன்னீங்க? இதோ இந்த பொண்ணுதான் சார் அப்படின்னு நிவேதனாவை காட்டினாரு. உங்க பேரு? இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. நிவேதனா. இறந்து போன அந்த அம்மா ராத்திரி என்ன உணவு சாப்பிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ரொட்டி 2 சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பால், அப்புறம் பழம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது படுத்துட்டாங்களா? ஆமா. அந்த சமயம் அவங்க நல்லா தானே இருந்தாங்க? ஆமா, நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுடைய சூட்கேஸ் எது? இதோ இதான். இதை தவிர வேற ஏதாவது கொண்டு வந்தாங்களா? இல்ல, ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. சூட்கேஸ் நெருங்கினாரு. சூட்கேஸ் திறந்தே கிடக்க சூட்கேஸை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டாரு, ஏன் சூட்கேஸ் திறந்தே கிடக்கு அப்படின்னு கேட்கவும் அந்த அம்மா நெஞ்சு விளையா துடிச்சிட்டு இருந்தப்போ மாத்திரை எடுக்க சொல்லி சூட்கேஸோட சாவியை என்கிட்ட தான் கொடுத்தாங்க. நானும் சூட்கேஸை திறந்து மாத்திரை எடுக்கிறதுக்குள்ள அவங்க அப்படியே சாஞ்சிட்டாங்க. கான்ஸ்டபிள், இந்த சூட்கேஸை நல்லா அலசி பாருங்க, அந்த அம்மாவோட அட்ரஸ் கிடைக்கும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு டெலிகிராம் கொடுத்துடலாம். இன்ஸ்பெக்டர் சொல்லவும் கான்ஸ்டபிள் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸ்டேஷன் மாஸ்டரும் இன்ஸ்பெக்டர் ஏறிட்டு பார்த்தாரு. பாடி எங்கேயே இறக்கி வச்சிடலாமா இன்ஸ்பெக்டர்? நோ, பாடி சென்னை போகட்டும். அந்த அம்மாவுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது ஸ்டேஷன்ல வந்து பாடி ரிசீவ் பண்ணட்டும். இவங்களுடைய மரணம் இயற்கையானது மாதிரி தான் தெரியுது. எதுக்கும் குண்டக்கல் ஸ்டேஷனுக்கு மெசேஜ் அனுப்பி டாக்டர் யாரையாவது ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. ட்ரெயின் குண்டக்கல்லுக்கு
எத்தனை மணிக்கு போகும் சார்? நிவேதனா மெல்லிய குரலை கேட்டா. குரலை இப்போ நடுக்கம் இல்ல, பயம் இல்ல, பதட்டம் இல்ல. 1:15 மணிக்கு குண்டக்கல் ஸ்டேஷன் போவோம். டிடிஇ நிவேதனா பக்கம் திரும்பி சொல்லவும் அதே நேரம் சூட்கேஸ் கிளறிட்டு இருந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் நெருங்கினாரு. சார், இந்த விசிட்டிங் கார்டு சூட்கேஸ்ல இருந்துச்சு சார். இன்ஸ்பெக்டர் அதை வாங்கி பார்த்தாரு. வெண்ண தொண்டு மாதிரி வழவழ அந்த கார்டுல இளம் பச்சை நிறத்துல சில எழுத்துக்கள் முன்னிட்டு இருந்துச்சு. ஜெயமால், மேனேஜிங் டைரக்டர், ஜெயம் இண்டஸ்ட்ரீஸ், ஜெயம் ஜேம்ஸ் ஜெல்கோ, 419 கார்டன் தெரு, கீழ்ப்பாக்கம், சென்னை 10. இன்ஸ்பெக்டர் அந்த விசிட்டிங் கார்டை ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு இந்த அட்ரஸ்க்கு தகவல் கொடுத்துருங்க. எக்ஸ்பயர்ட் பை ஹார்ட் அட்டாக், ரிசீவ் தி பாடி அட் சென்னை சென்ட்ரல் ரயில்வே. இன்ஸ்பெக்டர் என்ன டெலிகிராம் கொடுக்கணும் அப்படின்றத தெளிவா ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லவும் அவரும் எஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னாரு. குண்டக்கல் ரயில்வே இன்ஸ்பெக்டரை ஃபர்தரா டீல் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பிடுங்க. பாடியோட இந்த 2 கான்ஸ்டபிளும் குண்டக்கல் வரைக்கும் வரட்டும். இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் தலையாட்டினார் ஸ்டேஷன் மாஸ்டர். அடுத்த சில நிமிஷங்கள்ல ஜெயாமா நீலவாக்கில் கடத்தப்பட்டு ஒரு வெள்ள போர்வையால முழுதும் மூடப்பட்டா. டிடிஇ, நிவேதனா, 2 கான்ஸ்டபிள் தவிர மத்த எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க. கார்டு சிக்னல் தரதுக்காக கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடினாரு. ஜனதா எக்ஸ்பிரஸ் ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நிக்கிறத பார்த்ததும் சில பயணிகள் தூக்கம் கலங்கி எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. நடந்த சம்பவத்துல அரை மணி நேரம் லேட் ஆயிருச்சு. ஜனதா எக்ஸ்பிரஸ் எரிச்சலோட அங்க இருந்து புறப்பட்டது. மறுநாள் காலையில 10 மணி சென்னை சென்ட்ரல் 5வது பிளாட்ஃபார்ம், வெயில் படாத நிழலான பகுதி. அம்பாரமா குவிக்கப்பட்டிருந்த பஞ்சு பெல்கள் மேல சாஞ்சுகிட்டு 2 பேர் சில விஷயங்களை ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுற்றுப்புற பகுதியெல்லாம் வெறிச்சோடி இருந்தது. என்ன காளி, உனக்கு வந்த நியூஸ் மெய்யாலுமே நெசந்தானா? வரி வரியா பனியன் போட்டிருந்தவன் கேட்டான். நெசந்தாண்டா வீரபத்ரா, நம்மால என்னைக்குமே ராங் நியூஸ் தரமாட்டான்பா. மும்பைல 10 வருஷமா அந்த கேவி ஜெயமா கிட்ட நம்மால சேவம் பண்ணி இருக்கிறான். அந்த கேவி நகை எல்லாத்தையும் அள்ளி தோல் பைக்குள்ள திணிச்சதை அவன் பார்த்துட்டு தான் பணம் செலவழிச்சு எங்க இருந்தோ போன் போட்டு விஷயத்த சொல்லிட்டான். அந்த கேவி கிட்ட இருக்க நகைகளை அழுங்காம அது கண்ணுல மண்ணை தூவிட்டு தாமாத்தையுமா அபேஸ் பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலை. கைக்கு வர நகையில 3ல 1 பாகம் நம்ம மும்பை ஆளுக்கு கொடுத்துடணும். அந்த வீரபத்ரன் ரொம்ப யோசனையா அதோட தாடியை சொரிஞ்சுக்கிட்டு, டே காளி, எனக்கு ஒரு சந்தேகம் கேளுடா. அந்த ஜெயம்மா பெரிய பணக்காரன்னு சொல்ற, அம்மா நகை எடுத்துக்கிட்டு எதுக்கோசரம் பேஜாத்தனமா ரயில்ல வரணும்? ஜீவனு பிளைன்லயே வந்திருக்கலாமே. நீ கேட்ட இதே கேள்விதான் நானும் நம்ம ஆள் கிட்ட கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அந்த கேவி 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க போனாலும் பிளைன்ல தான் போவாலாம், பிளைன்ல தான் வருவாலாம். ஒரு தபா அவ்வளவு புஷனும் டெல்லிக்கு பிளைன்ல போனப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஏரோப்ளைன் டெல்லியில இறங்கும் போது தீப்பத்திக்குச்சான். அந்த ஆக்சிடென்ட்ல மொத்தம் 7 பேர் செத்து போய்க்கிறாங்க. அதுல இந்த அம்மாவோட புருஷன் கிருஷ்ணப்பாவும் ஒருத்தரான். அன்னைக்கு கொண்டு இந்த அம்மா பிளைன்லயே ஏறது இல்லையாம்பா. ஏண்டா, அந்த கேவிக்கு வாரிசுங்கன்னு யாரும் இல்ல, ஒரு புழு பூச்சி கிடையாது வீரபத்ரா. கேவி மண்டே போட்டா இருக்கிற எல்லா சொத்தையும் கவர்மெண்டே எடுத்துக்குமா. அட பாயா போன கேவி. வீரபத்ரன் திட்டவே ஆரம்பிச்சுட்டான். எச்சில் பட்டு அணைஞ்சு போயிருந்த பீடியை ஆத்திரமா வீசி எறிஞ்சான். ரயில் எத்தனை மணிக்கு வருதான் காளி? 1 மணி நேரம் கழிச்சு தான் வருதான். 1:30 வர ட்ரெயின் 2:30 தான் வருதான். நம்ம தோஸ்து போட்டு காயம் போகிறான்ல, அவன் தான் சொன்னான். அது சரி, அந்த நகை நம்ம எப்படி தட்ட போறோம்? காளி அவனோட சொத்தப்பல் தெரிய சிரிக்க ஆரம்பிச்சான். பர்ஃபெக்டான ஐடியா ஒண்ணு கைவசம் கீதுபா, கவலையே படாத. வா, டாலு பக்கம் போய் ஒரு டீ அடிச்சுன்னு சொல்றேன். 2 பேருமா நடந்து போக ஆரம்பிச்சாங்க. மதியம் மணி சரியா 2:30. 5வது பிளாட்ஃபாரத்துல காத்துட்டு இருந்தாங்க காளியும் வீரபத்ரனும். ஒளிபெருக்குகள் கதற ஆரம்பிச்சது. மும்பையில இருந்து வரும் சென்னை ஜனதா எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிடங்கள்ல 5வது பிளாட்ஃபாரத்துல வந்து சேரும். காளி பிளாட்ஃபார்ம் நுனியில போய் நின்னுகிட்டான். தண்டவாள கோடியை எட்டி பார்த்தான். தூரத்துல ஜனதாவோட நீல நிற டீசல் இன்ஜின் அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.